உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தரங்க, யாராவது கதவு தரங்க, யாராவது கதவு தரங்க. சில ஆத்மாக்கள் அவங்களோட கோபத்துல குருடாயிடுறாங்க. அது பழி வாங்கினதுக்கு அப்புறமும் இந்த உலகத்தை விட்டு போக விரும்புறதே இல்லை. இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு முக்தி அளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த கதை பூனேல கொஞ்ச தூரத்துல இருக்கிற பான்காங்கிற கிராமத்துல நடந்தது. இந்த கதை மந்திர தந்திரத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் இடையே நடந்த போராட்டம். இந்த கதை டாக்டர் கௌதமியையும் அவரோட மந்திரவாதி அப்பா யோகேஷையும் சம்பந்தப்பட்டது. இந்த கதை நடந்த அந்த கிராமத்துல பல வருஷங்களா எந்த டாக்டரும் வந்ததில்லை, வரவும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு அற்புதத்தை பண்ணுங்களேன். என் குழந்தைய நீங்க தான் ஐயா காப்பாத்தணும். உதவி செய்யுங்க ஐயா. உங்க குழந்தைக்கு உங்க எதிரிங்க யாரோ சூனியம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா என்னோட சக்தியால இவன் சரியாயிடுவான். ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீங்க செய்யணும். சரிங்க ஐயா. இதை கொண்டு போய் இவன் நெத்தியிலையும் காலிலையும் தினமும் வச்சு விடுங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இவன் எதையும் சாப்பிடக்கூடாது. 10 நாளைக்கு அப்புறம் இவன் முழுசா சரியாயிடுவான். கிளம்புங்க, நம்பிக்கையோட கிளம்புங்க. இனிமே எந்த சூனியத்தாலையும் என் மந்திரத்தை உடைக்க முடியாது. 10 நாள்ல இவன் கண்டிப்பா குணமாயிடுவான். கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரங்க ஐயா. வாப்பா போலாம். அப்பா நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இந்த கிராமத்துக்கு வந்த முதல் டாக்டர் நான் தான். இனிமே யாரும் எந்த நோயாலையும் சாக மாட்டாங்க. யாருக்கெல்லாம் என் உதவி தேவையோ எல்லாருக்குமே நான் இலவசமா வைத்தியம் பார்க்க போறேன். ஆனா இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பா.
இங்க இருக்கிற மக்கள் டாக்டர்ஸை விட மந்திரிச்சு விடுறவங்கள தான் நம்புறாங்க. ஒரு வழியா என் பொண்ணு டாக்டர் ஆயிட்டா. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்பா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நம்ம 2 பேருமே ஒரு நதியோட 2 கரைங்க மாதிரி. இத பத்தி தான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோமே. இங்க பாரு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். என் பூஜா பலிச்சிடுச்சு. பூஜையா? அப்ப இதுல என் உழைப்பும் இருக்கு. பூஜைனால எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியாதுப்பா. அப்படி இருந்தா எங்களை மாதிரி டாக்டர்ஸே தேவைப்பட்டிருக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறது ரொம்பவே தப்புப்பா. இங்க பாருமா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். ஆனா இப்ப இல்ல. நான் இப்ப கொஞ்சம் மகா யாகத்துக்காக வெளியே போறேன். அதுவும் வெளியூருக்கு. நீ பத்திரமா இரு. என்ன? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விசேஷமான அமாவாசை. ரொம்ப அதிசயமான முகூர்த்தம். இங்க பாருமா, என்ன ஆனாலும் சரி, நீ வீட்டை விட்டு மட்டும் வெளியே வந்துடாத. சரிங்கப்பா. அப்பா ப்ளீஸ், உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கையே இல்ல. அது மட்டும் இல்லாம இது வெறும் சாம்பல் தான், இது ஒண்ணு விபூதி இல்ல. உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. ஆமாப்பா. ஆனா நிறுத்து. பத்திரமா இரு. என்ன? இங்க பாரு, நீ ஒரு வேலை பண்ணு. ஐயா, நான் வேலை விஷயமா வெளியே போறேன். அப்புறம் கௌதமிய என்ன ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே போக விடாத. கண்டிப்பா ஐயா. சரியா? சரிங்க ஐயா. இந்த சம்பவம் நடந்த வருஷத்துலதான் கௌதமி பாப்பா டாக்டர் ஆனா. யோகேஷ் சார் அப்புறம் கௌதமி பாப்பாவுக்கும் அடிக்கடி விஞ்ஞானத்துக்கும் பக்திக்கும் இடையில வாக்குவாதம் பண்றத நானே கேட்டிருக்கேன். நான் இந்த குடும்பத்துல பல வருஷங்களா வேலை பார்த்துட்டு இருந்தேன். கௌதமி பாப்பாவோட அம்மா அவளோட சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அம்மாவாசை ராத்திரி அந்த குடும்பத்தை பயங்கரமா மாத்திடுச்சு. டாக்டர், என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், எனக்கு சாக பிடிக்கல. கரண்ட் போயிடுச்சு. அண்ணா, யார் இது? யாருன்னு தெரியலம்மா, போயிட்டாங்களோ என்னமோ. பரவாயில்ல, சரி நீங்க போய் தூங்குங்க. மறுபடியும் யாராவது இங்க வந்தா நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்கம்மா. மேடம், என் குழந்தைய காப்பாத்துங்க மேடம்.
என் குழந்தையோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு மேடம். நீங்க டாக்டர் தானே மேடம்? சீக்கிரம் வாங்க. நான் டாக்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சீக்கிரம் வாங்க மேடம். என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிர போகுது. நீங்க டாக்டர்ங்கிறது எனக்கு எப்படி தெரியுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் மேடம். சரி சரி இருங்க, நீங்க இங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க மேடம், சீக்கிரம் வாங்க. அம்மா நில்லுமா, போகாத. சீக்கிரம் வாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா ஆ இங்க பாருங்க, இந்த கதவை மூடிக்கோங்க. நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துருவேன். சரி இல்லம்மா போகாதீங்கம்மா. சொல்றது கேளுங்க போகாதீங்கம்மா. ப்ளீஸ். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். சரிம்மா. சீக்கிரம் வாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா ஆ இங்க பாருங்க, இந்த கதவை மூடிக்கோங்க. நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துருவேன். சரி இல்லம்மா போகாதீங்கம்மா. சொல்றது கேளுங்க போகாதீங்கம்மா. ப்ளீஸ். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். சரிம்மா. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்களேன். இந்த கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு போகணும். அது 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சரி உட்காருங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு? மேடம், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது மேடம். நீங்களே நேரடியா வந்து பாத்துக்கோங்க. உங்க பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 11 வயசு மேடம். அது சரி, நான் டாக்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கிராமத்துல எல்லாரும் தான் மந்திர தந்திரம் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களே. ஏன் அட்ரஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தது? அது அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் மேடம். நீங்க டாக்டருங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? அதோட உங்க அட்ரஸ் எனக்கு எப்படி கிடைச்சது? சரி சரி, நம்ம போலாம். கொஞ்சம் சீக்கிரம் போலாம் மேடம். எனக்கு என்ன நடக்குது? திடீர்னு என் தலைய சுத்துது. உங்களால என் பொண்ணை குணமாக்க முடியும்ல? ரொம்ப நாளா அவ நோய்வாய்ப்பட்டிருக்கா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் முழு முயற்சி எடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல மெடிக்கல் சயின்ஸ்ல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. சரி வாங்க மேடம், சீக்கிரமா வாங்க. கௌதமி பாப்பா அவளோட டியூட்டியை நிறைவேற்ற கிளம்பிட்டா. ஏன்னே தெரியல, அன்னைக்கு ராத்திரி என்னால தூங்கவே முடியல. வித்தியாசமான கேள்விகள் எல்லாம் என்ன தொல்லை பண்ண ஆரம்பிச்சது. இன்னைக்கு கூட அந்த ராத்திரியை நினைச்சு பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிடுது. கௌதமிக்கு எதுவுமே தெரியாது. அவ எந்த வழியில பயணிக்கிறாளோ அங்கிருந்து திரும்பி வர்றது எவ்வளவு கஷ்டம்னு அவளுக்கு புரியல. நிறுத்துங்க மேடம், நிறுத்துங்க. என் வீடு வந்துருச்சு.
அங்க பாருங்க, அதுவும் அந்த வீடுதான். வாங்க மேடம், வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர், சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. மேடம் சீக்கிரம் வாங்க, குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்க. டாக்டர், தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்துங்க. டாக்டர், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். அவளை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல. 15 வருஷம் கழிச்சு பிறந்தவ. நாங்க அவளை ரொம்ப பாதுகாப்பா வளர்த்துட்டு இருந்தோம். எங்க வாழ்க்கையோட கடைசி நம்பிக்கையை அவளை காப்பாத்துங்க. ஆனா அவளுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல மேடம். எதையும் சாப்பிடுறதும் இல்ல, எதையும் குடிக்கிறதும் இல்ல மேடம். அது மட்டும் இல்லாம அவளோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல. அவ எங்க இருக்கா? வாங்க வாங்க மேடம், வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, உள்ள வாங்க. ஏன் இந்த இடம் ரொம்ப குளிரா இருக்கா? வாங்க மேடம். குழந்தையோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. ஏன்னா இந்த கிராமத்துல ஒரு டாக்டர் கூட இல்ல, யாரும் இல்ல. டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் கண்டிப்பா உங்க பொண்ணை காப்பாத்துவேன். எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கிய கோவை மாநகரம் குண்டுவெடிப்பு காரணமாக தொழில்துறை சீர்குலைந்து மக்களின் அன்றாட வாழ்க்கை கேள்விக்குறியாக வாங்க மாறிவிட்டது. வாங்க மேடம், ஜனங்களின் பயமும் சீக்கிரம் வாங்க. இன்னும் 1 மாத கால அவகாசம் பிடிக்கும். நகரின் மையப்பகுதியில் நடந்த நிதி நிறுவன அதிபரின் கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க போலீஸ் முயற்சி. இவ்வளவு பழைய நியூஸா? என்ன இதெல்லாம்? எனக்கு எதுவுமே புரியல. தமிழகத்தின் முக்கிய புள்ளி ஒருவர் இக்கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று விசாரணையில் தெரிய வருகிறது. இவ்வளவு பழைய கேலண்டர் எதுக்கு வச்சிருக்காங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, அது ஒரு விசித்திரமான வீடா இருந்தது. அங்க இருந்த பொருட்கள், அங்க இருந்த மக்கள், இவங்கெல்லாம் இந்த உலகத்தை சேர்ந்தவங்களே இல்ல. வீட்டு நிலைமை எப்படியெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டு இருந்ததோ, அங்க ஒரு ரகசியமான அழகான இடத்துல மாட்டிக்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களால உணரவே முடியல. வாங்க வாங்க மேடம், கொஞ்சம் சீக்கிரமா வந்து பாருங்க. என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. இவதான் என் பொண்ணு. உடம்பு எவ்வளவு சில்லுன்னு இருக்கா? இது கொஞ்சம் சீரியஸான கேஸ் தான் நினைக்கிறேன். இவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, ஒண்ணு ஆகாது. டாக்டர் உன்னை காப்பாத்திடுவாங்க. தொடாதீங்க, அவன் மேல கைய வைக்காதீங்க. தொடாதீங்கன்னு சொல்றேன்ல. நீதான் என்ன கொன்ன. உன்ன மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சாக போறாங்க.
காப்பாத்தாம நீ எப்படி இந்த இடத்தை விட்டு போகலாம்? நீ இங்கதான் சாக போற. அதுவும் எல்லாரும் சாகுற மாதிரி, நான் செத்த மாதிரி. என்ன காப்பாத்தாம உன்னால இங்க இருந்து எப்படி போக முடியும்? எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு இப்ப ஒரு டாக்டர் தேவை. குழந்தைய காப்பாத்துங்க மேடம். நீதான் என்ன கொன்ன. உன்ன மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சாக போறாங்க. அம்மா, நீங்க யாரு? இங்க எங்க வந்தீங்க? அது அது அங்க ஒரு வீடு இருந்தது. ஒரு ஒரு ஆளு, அவங்களுடைய மனைவியும் ஒரு குழந்தை இருந்துச்சு. இப்ப அந்த வீடு எங்க இருக்கு? நேத்து அமாவாசையாச்சே. மேடம், நீங்க ஒண்ணும் டாக்டர் இல்லையே. நான் டாக்டர் தான். அதனால என்ன? நீங்க எப்படிம்மா பழச்சீங்க? இந்த பக்கம் ராத்திரியில வந்தவங்க உயிரோட திரும்பி போனதில்ல. அதான் ஏன்? மேடம், 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே கிராமத்துல போனா அவரோட மனைவி குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவனோட குழந்தைக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. அவன் பெரிய பெரிய டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சான். ஆனா அவனோட குழந்தை உயிர் பிழைக்கல. அந்த துக்கத்துல தான் அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அன்னையில இருந்து அந்த ஆத்மாக்கள் டாக்டர்ஸோட உயிருக்கு எதிரி ஆயிட்டாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி பொழைச்சீங்கன்னு தான். நீங்க இங்க இருந்து உடனே போயிடுங்க மேடம். இந்த பக்கம் மறுபடியும் வந்துடாதீங்க. என்ன காப்பாத்தாம நீ எப்படி இந்த இடத்தை விட்டு போகலாம்? நீ இங்கதான் சாக போற. அதுவும் எல்லாரும் சாகுற மாதிரி.
அன்னைக்கு காலையில கௌதமி பாப்பா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவளை பார்க்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து மீண்டு வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்களே வந்து சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் உண்மைதானான்னு கனவுல கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. இங்க நடக்கிற வித்தையில பெரிய சக்தி இருக்கு. அதனாலதான் அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க. இல்லன்னா அங்கிருந்து தப்பிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். அன்னைக்குதான் கௌதமி பாப்பாவுக்கு தெரிஞ்சது, ஆத்மாக்களுக்கும் சரி மந்திர தந்திரங்களுக்கும் ஒரு ஆணிவேர் இருக்கு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன சாக விடாதீங்க டாக்டர், என்ன காப்பாத்திடுங்க. என்னாச்சுமா? அப்பா அங்க பரவாயில்ல சொல்லு. நீ எந்த பிரச்சனையை பத்தி கவலைப்படாதனா, நான் தான் இருக்கனே, கவலைப்படாத. எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. நேத்து ராத்திரி உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்பவாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நேத்து வீட்டை விட்டு வெளியே போகாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நான் சொன்னதை கேட்காம நீ வெளியே போக போற. அதனால இந்த ருத்ராட்சத்தை உன் பேக்ல வச்சிருக்கேன். அது உன்னை எல்லா செய்வன பில்லி சூனியத்துல இருந்து காப்பாத்தும். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லம்மா, விடு. நேத்து ராத்திரி எனக்கு நடந்த சம்பவம், அதுக்கப்புறமா தான் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உணர்ந்தேன். கெட்ட ஆத்மாக்கள் இருக்குப்பா, உங்களுக்கு தெரியுமாப்பா? நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஆனா அப்பா, நீங்க தான் எதாவது செஞ்சாகணும். இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த உங்ககிட்ட ஏதாவது ஒரு வழி இருக்குமேப்பா. இனிமே வரப்போற எந்த அமாவாசைக்கும் எந்த அப்பாவி டாக்டரோட உயிரும் போக கூடாதுப்பா. பிளீஸ் பா. என்னாச்சப்பா? இன்னும் உன் கூட தான் இருக்கு. உனக்கு உன் உடம்பு கனமா இருக்கிற மாதிரி தெரியுதா? தெரியல, ஆனா நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னுடைய தோள்கள்ல ரொம்ப கனமான மூட்டையை சுமக்கிற மாதிரி இருக்கு. என்னப்பா? எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகாது. அந்த ஆத்மாக்கள் உன்னோட உயிருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. உன் அப்பா கிட்ட நிறைய சக்தி இருக்கு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் முத்தி கிடைக்கிற வழியா இருக்கட்டும். அந்த ஆத்மாக்களும் அவங்களோட வீடும் விசேஷமான அமாவாசனைக்கு தான் வெளியில வரும். என்னம்மா, என்கிட்ட ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல எந்த ஒரு ராத்திரியையும் அமாவாசை ராத்திரியா மாத்த முடியும். உண்மையா பாப்பா? ஆமாம்மா. நீ ரொம்ப களைப்பா இருப்ப. நீ பாட்டுக்கு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இங்க பாருமா, கைய விட.
இருப்ப. நீ பாட்டுக்கு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இங்க பாருமா, கைய கொடு. இந்த தாயத்து என்னைக்கும் உன்னை நல்லா பாதுகாக்கும். அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்பா, இதெல்லாம் என்னது? அப்பா, 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 உங்களுக்கு என்னாச்சு? பயந்துறீங்கப்பா. என்னம்மா, நீ என்னைக்கு பயப்படவே கூடாது. இந்த ஆத்மாக்கள் ஆபத்தானது. ஆனா இத வசப்படுத்துறது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நான் தோல்வி சந்திச்சேன், ஆனா நீ சந்திக்க கூடாது. நீ ஜெயிச்சு ஆகணும். நீ மட்டும் அந்த பக்கம் போகணும். இல்ல பண்ண, உங்களை விட்டுட்டு எங்கே போக மாட்டேன். நான் இங்க பாதுகாப்பா தான் இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் செய். அந்த புக்கை எடு. இந்த புக் உனக்கு சரியா வழிகாட்டும். அதோட இந்த தாயத்தை என்னைக்கு கழட்டிடாதம்மா. எப்ப மந்திர தந்திரம் வேலை செய்யலையோ, நீ உன்னோட இச்ச சக்தியில வேலைய பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆத்மாக்களுக்கு முக்தியே கிடைக்காது. அப்படின்னா உனக்கு முக்தி கிடைக்காது. கடவுள் மேல நம்பிக்கை வச்சேனா வெற்றி உனக்கு தான். இல்லப்பா, நான் போக மாட்டேன். போயிடு, நான் சொல்றேன்ல, போ. கடவுள் உன் கூடவே தான் இருக்காரு. போ. இங்க பாரு, தயவு செஞ்சு பயப்படாத. எப்ப மந்திர தந்திரம் வேலை செய்யலையோ அப்போ உன்னோட இச்ச சக்தியை யூஸ் பண்ணு.
இவ்வளவு தைரியமா? மறுபடியும் வந்துட்டா அதுவும் என்ன அழிக்கிறதுக்காக? நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இங்க வரல. நான் உங்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கேன். உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அப்பா இவங்களுடைய உயிர் எடுக்கிறத முதல்ல நிறுத்துங்க. இங்க பாருமா, நீ என்னைக்கு பயப்படவே கூடாது. மந்திர தந்திரங்கள் வேலை செய்யாத போது உன்னோட இச்சா சக்தியை பயன்படுத்து. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆத்மாக்களுக்கு முக்தி கிடைக்கலன்னா அப்புறம் உனக்கும் முக்தி கிடைக்காது. நான் உங்க 3 பேருக்கும் முக்தி கொடுக்கறேன். நீங்க உங்க உலகத்துக்கு திரும்ப போயிடுங்க. அங்க கோபமும் இல்ல, வெறுப்பும் இல்ல, பழி வாங்கவும் வேண்டாம். உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். நடந்த சம்பவம் உண்மைக்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கும் யாரும் அந்த விஷயத்தை நம்ப மாட்டாங்க. சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சாரு கௌதமி 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. கௌதமிக்கு சில நாட்கள் கடுமையான ஜுரம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா குணமாயிட்டா. சாருக்கும் பொண்ணுக்கும் நடந்த சண்டையும் நின்னு போச்சு. அன்னையில இருந்து அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அந்த கிராமத்துல எந்த டாக்டரும் இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் வரல. கௌதமி பாப்பா இன்னைக்கு ரொம்ப பெரிய டாக்டர். ஆனா அவங்க மருந்துல மட்டும் இல்ல, இறை வழிபாட்டிலேயே நம்பிக்கை வைக்கிறவங்க. விஞ்ஞானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் பல வருஷங்களா வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. விஞ்ஞானம் ஆதாரத்தை கேக்குது, ஆன்மீகம் ஒரு நம்பிக்கை. ஆனா இந்த மாதிரி பல பேரநார்மல் சம்பவங்கள் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு. குறிப்பா சில ஸ்பெஷலான நாட்கள், அதாவது அமாவாசை ராத்திரி, இந்த மாதிரி நாட்கள்ல ஆத்மாக்கள் அதிகமா ஆக்டிவா இருக்கும். அப்புறம் ஆத்மாக்கள் நம்ம பக்கத்துல இருக்கிறதுக்கான ஆதாரங்கள், அந்த இடத்துல குளிர உணர முடியும். அது எப்படிப்பட்ட வானிலையா இருந்தாலும் சரி. இந்த ஆத்மாக்கள் முக்தியை விரும்புது. இந்த திருப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு முக்தி கிடைக்கணும்னா கண்டிப்பா மந்திர தந்திரத்தோடைய உதவியை நாம நாடிதான் ஆகணும்.